1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள். பகைவரை அஞ்சச் செய்யும் வீரம், அஞ்சியோடும் பகைவரை துன்புறுத்தாத அறம். இது முழுக்க முழுக்க கல்வெட்டை பயன்படுத்தி எழுதப்பட்ட வரலாற்று சார்ந்த கற்பனை கதை. இதில் சுவாரஸ்யம் குறையாமல் இருப்பதற்காக ஒரு சில கற்பனை கதாபாத்திரங்களும் கற்பனையான நிகழ்வுகளும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. சோழாஸ் ஹிஸ்டரி ப்ரௌட்லி பிரசன்ஸ். சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் 2. திருக்கோவிலூர் வீரட்டேஸ்வரர் கோவில் கல்வெட்டை மையமாக கொண்டே இக்கதை முற்றிலும் நகர்கிறது. கல்வெட்டில் உள்ள குறிப்பு: கரந்த கரவா காரிகை சுரந்த மூலியமாக பிரிந்து முழங்கி ஏறி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலைபெறு நிதுண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்திரகத்தாரன் திருப்புய முழங்கு தேவி. இதற்கு பொருள்: தலைமகர் பிரியா தையல் தலைமகன் என்று ஆதித்த கரிகாலரை குறிப்பிடுகிறார்கள். இதுவரை பிரியாத என் மகன் ஆதித்தனை பிரிந்து விட்டேன். முழங்கி ஏறி நடுவனும் குந்தவை நடு வயதிலும் இருக்கிறார். கரந்த கரவா காரிகை சுரந்த மூலமாக பிரிந்து ராஜராஜ சோழன் பால்குடி மரவா பிள்ளையாகவும் இருந்திருக்கிறார். இவர்களை விட்டுவிட்டு என் கணவன் சுந்தர சோழன் சென்ற இடத்திற்கு நானும் செல்கிறேன் என்று தன்னுடைய கணவன் இறந்த பிறகு உடன்கட்டையேறும் பொழுது வானவன் மாதேவி குறிப்பிடுகிறார். 14வது அத்தியாயம். ஆபத்தின் முதல் படி. சென்ற அத்தியாயத்தில் ஒரு புறம் ஆதித்த கரிகாலன் ராஷ்டிரகூடர்களை தஞ்சை நோக்கி வராமல் தடுப்பதற்காக காஞ்சிக்கு செல்கிறார். மற்றொரு புறம் ஈழ தேசத்தை கைப்பற்றுவதற்காக வேளாளர்கள் போர் தொடுக்க செல்கிறார்கள். உத்தம சோழன் ரவிதாசனை இன்று சந்திக்க வேண்டும் என்று அனிருத்தரிடம் கூறியிருக்கிறார். இனி நடக்க இருப்பது: அனிருத்த பிரம்மராயர் உத்தம சோழன் கூறியதை ரவிதாசனிடம் தெரிவிப்பதற்காக செல்கிறார். ரவிதாசா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வள்ளியிடம் பேசிவிட்டாயா இல்லையா? ஆதித்த கரிகாலன் காஞ்சிக்கு சென்று விட்டான். இந்த ஒரு பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தாவிட்டால் மீண்டும் இது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்காதடா. இன்று உடனே உன்னை உத்தம சோழன் சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது நீ என்ன செய்ய போகிறாய்? அனிருத்தரே, நீங்கள் கூறுவது எல்லாம் சரிதான். அவர் என்னிடம் கொடுத்த பணியை முடிக்காமல் நான் எப்படி அவர் முகத்தில் விழிப்பது? ரவிதாசா, இப்பொழுது நான் என்ன கூறுவது? என்ன வேண்டுமென்றாலும் கூறுங்கள். ஆனால் அவர் கொடுத்த பணியை இன்று இரவிற்குள் முடித்துவிட்டு இந்த ஒரு நற்செய்தியை அவரிடம் கூறுவதற்காக வந்து விடுவேன் என்று கூறுங்கள். சரி ரவிதாசா, நான் இப்படியே அவரிடம் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அனிருத்தர் அவ்விடத்திலிருந்து செல்கிறார். ரவிதாசன் எப்பொழுதும் போல் வள்ளியின் இல்லத்திற்கு முன் காத்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் போல் வள்ளி அரண்மனைக்கு செல்ல புறப்பட்டாள். ரவிதாசன் தன் மனதில், இன்றும் வள்ளியை பின்தொடர்ந்து கொண்டே சென்றால் அன்று வந்தது போல் இன்று வேறு ஒருவன் வந்து விடுவான். அவளை இடையில் நிறுத்தி பேசியாக வேண்டும் என்று நினைத்து கொண்டு வள்ளியை பின்தொடர்ந்தான். இதனை கண்ட வள்ளி, இன்றும் பின்தொடர்ந்து வருகிறானே, என்னவென்று கேட்டுவிட வேண்டியதுதான். வள்ளியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சட்டென்று திரும்பி பார்த்து, ஏன் என்னை பின்தொடர்கிறீர்கள் என்று சற்றே கோபமாக கேட்டாள். ரவிதாசன் திகழ்த்து போனான். தன் மனதில் இப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்க்கவில்லை. அவளின் நேரடியான கேள்வி அவனது இதய துடிப்பை எகிரச் செய்தது. இருப்பினும் அவன் சுதாரித்து கொண்டான். இவளை வேறொரு வழியில்தான் நம் வலையில் விழ வைக்க வேண்டும். அவளை காதலிப்பது போல் நடிப்பதை விட்டுவிட்டு உதவி கேட்பது போல் பேசலாம். மன்னிக்க வேண்டும் வள்ளி, நான் உங்களை பின்தொடர்வதாக நினைத்திருந்தால் அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். உண்மையில் நான் உங்களை பின்தொடர்ந்தது ஒரு காரணத்திற்காகத்தான். என் பெற்றோர்களுக்கு வயது அதிகமாகிவிட்டது. அவர்கள் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு ஓர் உதவி வேண்டும். இங்கே இவ்வளவு ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் உதவி கேட்பதற்கு காரணம், என்னிடம் உதவி கேட்டால் கிடைக்கும் என்று யார் கூறினார்கள்? என் மனசுதான் கூறியது. அந்த பெண்ணிடம் கேட்டால் உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் என்று, உனக்கு தேவையான உதவியை அவள் செய்வாள் என்று கூறியது. நீங்கள் சோழ நாட்டு இளவரசி குந்தவை தேவியின் உயிர் தோழி.
நீங்கள் அவர்களிடம் பேசி எனக்கேற்ற வேலையை வாங்கித் தர முடியுமா? நான் குந்தவையின் தோழி என்று உங்கள் மனசுதான் கூறியதா? இல்லை வள்ளி, இதனை அருகில் இருப்பவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன். தன்னுடைய தாய் தந்தையின் ஒருவேளை உணவுக்காக உதவி கேட்டு வந்தவரை நான் தான் தவறாக புரிந்து கொண்டேன். உங்களுக்காக இல்லை என்றாலும் உங்களுடைய தாய் தந்தைக்காவது இந்த உதவியை நான் செய்துதான் ஆக வேண்டும். தம்மிடம் உதவி கேட்டு வருபவருக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வதுதான் தமிழரின் மரபு. ஆனால் இதனை செய்து முடிக்க சில கால அவகாசம் தேவைப்படும். ஏனென்றால் இச்செய்தியை முதலில் குந்தவையிடம் தெரிவிக்க வேண்டும். அவள் இதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் உங்களால் அரண்மனை உள்ளே செல்ல முடியும். குந்தவை யார் நீங்கள் என்று கேட்பாளே, அதற்கு நான் என்ன கூறுவது? அண்ணன் என்று கூறவா? ஐயோ, அண்ணன் என்று மட்டும் வேண்டாம். அப்பொழுது தம்பி என்று கூறவா? ஆனால் உங்களை பார்த்தால் என் தம்பி போல தெரியவில்லையே. அண்ணன் தம்பியை தவிர வேற என்ன வேண்டுமென்றாலும் கூறுங்கள். ஏன் நண்பன் என்று கூறுங்களேன். ஐயோ, நண்பர் என்றெல்லாம் வேண்டாம். என்னுடைய நண்பர் அனைவரையும் குந்தவைக்கு தெரியும். புதியதாக ஒருவரை நண்பர் என்று கூறினால் இதை அவளிடம் மறைத்தது போல் ஆகிவிடும். வள்ளி, நான் ஒன்று கூறலாமா? கூறுங்கள். என்னை உங்களை வேண்டாம், விட்டுவிடுங்கள். நீங்கள் என்ன கூற வருகிறீர்கள் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நீங்கள் நினைப்பது ஒருபொழுதும் நடக்காது. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். என்னது? புரியவில்லை. ஒரு கதையாகவே கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்கிறது. ஏன், இந்த காவிரி தாயவே எடுத்துக்கொள்ளலாமே. அதில் பாறைகளும் இருக்கிறது. அதன் வழியாக செல்லும் தண்ணீர் நினைக்கிறதாம், இந்த பாறைகளை எல்லாம் நம்மால் கரைக்க முடியாது, ஒருபொழுதும் நகர்த்த முடியாது என்று நினைக்கிறதாம். ஆனால் அந்த பாறையின் மேல் தண்ணீர் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த பாறையானது தேய்கிறது, அளவு குறைந்து கொண்டே வருகிறதாம். அப்பொழுதுதான் புரிந்தது, தொடர்ந்து முயன்றால் கல்லையும் கரைக்க முடியும் என்று. நீ கல்லாக இருக்கலாம், ஆனால் நான் உன் மீது செல்லும் தண்ணீர். தொடர்ந்து முயன்றால் அந்த பாறை போல் என்னாலையும் கரைக்க முடியும். குந்தவை என்பவள் அந்த காவேரி தாய்க்கு இடையே உள்ள கல்லணை போன்றவள். அந்த கல்லணை நினைத்தால்தான் தண்ணீர் ஆற்றில் உள்ள கல் மீது படும். ஏன், அவ்வளவு நம்பிக்கையா? இல்லை, அவள் மீது உள்ள நம்பிக்கை. சரி, விடுங்கள். இதை காரணமாக கொண்டு உதவி செய்யாமல் இருந்துவிடப் போகிறீர்கள். இதற்கு காலம்தான் பதில் சொல்லும். நீயும் நானும் குந்தவையோ அரசனோ அரசியோ பதில் கூற முடியாது. இதை குந்தவை ஏற்றுக்கொண்டாலும் அரசனோ அரசியோ ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக அரண்மனைக்குள்ளே செல்ல முடியாது. ஆனால் என்னால் இயன்ற உதவியை உன் தாய் தந்தைக்கு நான் செய்வேன். கவலைப்பட வேண்டாம். என்னை பின்தொடர்வதை நிறுத்திவிட்டு உன் தாய் தந்தையை கவனித்துக்கொள். இதை பற்றி நான் குந்தவையிடம் பேசுகிறேன். சரி, நான் செல்கிறேன். சரி. அதே நேரத்தில் ஆதித்த கரிகாலன் மலையமான் கோட்டைக்கு செல்கிறார். வா ஆதித்தா, நலமாக இருக்கிறாயா? பாட்டா, என்னை ஆசீர்வதியுங்கள். இந்த கல்வனை பார்க்க வேண்டும் என்று உனக்காவது தோன்றியது? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பாட்டா. தினமும் போர்க்காலத்தையே பார்த்து கொண்டிருந்த எனக்கு பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்காதா? உங்களுடைய ஆசை நியாயமானதுதான். அருள்மொழியும் குந்தவையும் எப்படி இருக்கிறார்கள்? அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். நான் சில நாட்கள் உங்களுடன் தான் இருக்கப் போகிறேன். ஏன் இந்த முடிவு? ராஷ்டிரகூடர்கள் தஞ்சையை நோக்கி வருவதாக உளவுச் செய்தி வந்திருக்கிறது. அவர்களை தடுப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நானும் வேலைக்கார படைகளும் இங்கேதான் தங்கப் போகிறோம். என் பேரன் என்னிடம் வந்ததை தினம் தினம் கொண்டாட வேண்டும். அதே நேரத்தில் வேளாளர்கள் தலைமையில் சென்ற சோழ படைகள் ஈழத்தை சென்றடைகிறது. இலங்கை கரையை அடைந்ததும் மிகுந்த கவனத்துடன் படைகள் தரையிறக்கப்பட்டன. சிங்கள படைகளின் எதிர்பாராத தாக்குதல்களை எதிர்கொள்ள ஒரு சிறிய குழுவினர் முதலில் கரையில் இறங்கி பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். ஈழ தேச மன்னன் மகிழுந்தன் தன்னுடைய படை வீரர்களை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தான். கிழக்கு வானில் சூரியன் செந்நிறமாய் உதித்தது. வங்க கடலின் அலைகள் பொன்னொளி பூசிக் கொண்டிருந்தது. பல்லாயிரம் கணக்கான சோழ போர் வீரர்கள் தாங்கள் மிடுக்கான சீருடைகளில் புலி சின்னம் பொறித்த கொடிகளின் கீழ் அணிவகுத்து நின்றிருந்தனர். பெரும் போர் முரசுகள் டும் 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 என முழங்க கடற்படை தளபதி சிறிய வேளார் தனது பருத்த தோள்களை உயர்த்தி எதிரியின் பணிகளை நோட்டமிட்டார். படையெடுப்புக்கு தயாராகுங்கள் வீரர்களே. நம் மன்னர் சுந்தர சோழரின் ஆணை. இலங்கை தேசத்தில் ஒளிந்திருக்கும் பாண்டியனின் மணிமுடியையும்
அங்கு நம் பகைவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் அரசவையையும் வேறறுக்க வேண்டும். வீரர்களின் கண்களில் தீப்பொறி பறந்தது. வேல் வேல் வெற்றி வேல் என்ற முழக்கம் வானை பிளந்தது. ஒவ்வொரு வீரனின் மனதிலும் சோழ பேரரசின் புகழ், மன்னரின் மீதான பற்று மற்றும் வெற்றி ஒன்றை இலக்கு என்ற உறுதி நிறைந்து இருந்தது. சோழ படைத்தளபதி குலசேகரன் வகுத்த வியூகங்களுக்கு ஏற்ப வீரர்கள் பிரிந்து சென்றனர். சிலர் காடுகளிலும், சிலர் திறந்த வெளிகளிலும், சிலர் கோட்டைகளை நோக்கியும் முன்னேறினர். ஈட்டிகள், வாள்கள், வில்லம்புகள் என அவரவர் தேர்ந்தெடுத்த ஆயுதங்களுடன் தங்கள் சண்டை திறனை முழுமையாக வெளிப்படுத்தினர். சோழ படைகளின் முதல் தாக்குதல் மின்னல் வேகத்தில் இருந்தது. சிங்கள படைகள் சிறிதும் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களின் முக்கிய பகுதிகளை இலக்கு வைத்து தாக்கினர். இது சிங்கள படைகளின் மன உறுதியை குலைத்தது. போர்க்களத்தில் வீரர்கள் ஒருவருக்கொருவர் துணையாக நின்று போரிட்டனர். தங்கள் அருகில் இருந்த வீரன் காயமடைந்தால் அவனுக்கு பாதுகாப்பு அளித்து முதலுதவி செய்தனர். இலங்கையின் உள்காட்டு பகுதி அடர்ந்த மரங்களும் கரடுமுரடான பாறைகளும் நிறைந்திருந்தது. அந்த இடம் சோழப்படைக்கு சவாலாக அமைந்தது. படையின் முன்னணி பிரிவை வழிநடத்தி வந்து கொண்டிருந்தார் தளபதி சிறியவேளார். பல போர்களில் வெற்றி கண்டவர். அவரது தீர்க்கமான பார்வையையும் கம்பீரமான நடையையும் வீரர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டின. காட்டின் அமைதி திடீரென போர் முழக்கமாக மாறியது. எதிர்பாராத திசையில் இருந்து சிங்கள படைகள் சீறி பாய்ந்து வந்தனர். வில்லாளர்களின் சரமாரியான அம்புகளும் ஈட்டிகளின் பாய்ச்சலும் சோழ படைகளுக்கு கடுமையான சவாலை அளித்தன. சிறியவேளார் தனது வாளை சுழற்றி எதிரிகளை வீழ்த்தி கொண்டே இருந்தார். முன்னேறுங்கள் வீரர்களே, பின்வாங்காதீர்கள் என்று முழங்கினார். அவர் வீரர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் மரங்களுக்குள் மறைந்திருந்த ஒரு சிங்கள வீரன் தனது அம்பை சிறியவேளாரை நோக்கி எய்தான். சீறி பாய்ந்த அம்பு சிறியவேளாரின் வலது கண்ணில் பாய்ந்தது. ஒரு கண பொழுதில் அவரது குரல் அடைபட்டது. தளபதியின் வாள் கை நழுவி கீழே விழுந்தது. நிலை குலைந்த அவர் தனது கண்ணில் பாய்ந்த அம்புடன் தரையில் சாய்ந்தார். ஒரு கணம் சோழ படைகள் உறைந்து போயின. தங்கள் தளபதி, தங்கள் வழிகாட்டி, தங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் கண்களுக்கு முன்னாலேயே விழுந்தது. யாராலையும் ஜீர்ணிக்க முடியவில்லை. தளபதி தளபதி என்ற அலறல் படை முழுவதும் பரவியது. இந்த எதிர்பாராத மரணம் படைகளின் மன உறுதியை குலைத்தது. அதுவரை தீப்பொறியுடன் போரிட்டு கொண்டிருந்த வீரர்கள் திசை தெரியாத படகுகள் போல திகைத்து நின்றனர். சிங்கள படைகளின் தாக்குதல் மேலும் உக்கிரமானது. தளபதியின் இழப்பு ஏற்படுத்திய துக்கம் கோபமாக மாறாமல் பெரும் பயமாக மாறியது. ஒரு சிலர் சிறிய வேளாளரை தூக்க முயற்சித்தனர். ஆனால் அவர் உயிர் பிரிந்து விட்டதை உறுதிப்படுத்தியதும் சோழ படைகளில் ஒரு பெரும் சோகம் கவிழ்ந்தது. தளபதி சிறியவேளார் வீர மரணம் அடைந்து விட்டார். பின்வாங்குங்கள், பின்வாங்குங்கள், பின்வாங்குங்கள் என்ற கூக்குரல் எழுந்தன. தளபதியின் மரணம் போரின் போக்கை மாற்றியது. சோழ படைகள் ஒழுங்கற்ற முறையில் பின்வாங்கத் தொடங்கின. சிங்கள படைகள் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பின்வாங்கிய படைகளின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தின. அந்த நாள் சோழ பேரரசுக்கு ஒரு பெரும் இழப்பாகவும் சிங்களர்களுக்கு எதிர்பாராத வெற்றியாகவும் அமைந்தது. இதுதான் சுந்தர சோழன் ஆட்சியில் நடைபெற்ற போரில் முதல் தோல்வி. மீண்டும் சோழ படைகள் சோழ தேசத்தை நோக்கி திரும்பினர். இந்த இடத்தில் ஆதித்த கரிகாலன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த செய்தியை கேட்டு ஆதித்த கரிகாலன் என்ன செய்ய போகிறார்? மதுராந்தகனின் ஆணைக்கு இணங்க ரவிதாசன் அரண்மனைக்குள் நுழைய போகிறார். இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்து அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.